வெல்கம் பேக் ஒன் செகண்ட் வித் நியூ இன்ட்ரெஸ்டிங் விடாங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த டாமினா 350யோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, சிபில் எவ்வளோ இருந்தால் எடுக்கலாம், சிபில் எனக்கு எலிஜிபிள்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ், அவங்க தான் வந்து நமக்கு பைக் ப்ரொவைட் பண்ணதுமே. உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி என்ன மோர் இன்க்யூரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நல்ல ஆஃபர்ஸுமே இந்த பைக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,08,270 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸோரூம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரோட் டேக்ஸ் தான் ஃபஸ்ட் வரும், ரெண்டாவது இன்சூரன்ஸ். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஷோரூமில் வந்து 2,53,778 rupees நம்ம ஆன் ரோடுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பைக் நான் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ சிபில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 700லேருந்தே தந்துட்டு இருக்காங்க. 700 இருந்தாலே போதும், இந்த பைக் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 தான். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்குது. 30,000 நம்ம பே பண்ணாலே போதும், நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் தான் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகுது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைக்குக்கு வந்து நீங்கள் 30,000 கட்டணுமான்னு கேட்டால் 100% கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் ஃபீஸ் மட்டுமே கட்டி எடுத்துக்கலாம். உங்கள் சிபில் வந்து நல்லா இருக்கும் போது 100% வந்து இந்த பைக்குக்கு லோன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இயருக்கும் என்னென்ன வருதுங்கிறத பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு 2 years தாண்டி போகாதீங்க. எப்போவுமே வந்து அந்த 2 year லோனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பைக்குக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி தோணும். 2 years தாண்டும் போது ஒரு 40,000 to 50,000 கட்டுறது பெரிய விஷயமா தோணுது. அதுவே 5 வருஷம் தாண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து பல மடங்கு வந்த மாதிரி இருக்கும். பல மடங்குனா பைக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட்னு நினச்சிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு போகாது. இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருந்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 yearsல கட்டுங்க. அது வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ண மாதிரி இருக்காது. நான் சொல்கிற இந்த இஎம்ஐல வந்து ஒரு 500 to 1,000 rupees முன்ன பின்ன இருக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிபில் தான் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஸோ 1 year லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 21,300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 2 year லோன் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகும், 11,800 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. 3 year லோன் பார்த்தீங்கன்னா 8,600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 4 year லோன் பார்த்தீங்கன்னா 7,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் 5 year லோன் இதான் லாஸ்ட்டு 6,100 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவரால் இஎம்ஐ டீட்டெயில்ஸ். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஒரு 3 or 4 months நீங்கள் கழிச்சு வாங்க. உங்களுக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்கும். இது என்னோட சஜஷன் தான். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பைக் எடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, கம்ஸ் டு த சர்வீஸ் ஸ்பேர் காஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்பேர் காஸ்ட்டை பார்ப்போம், ரெண்டாவது சர்வீஸ் காஸ்ட் பார்ப்போம். சர்வீஸ் கூட நம்ம ஒவ்வொரு ஷோரூமுக்கு, அதாவது ஊருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு சேலமாக இருக்கலாம், இல்லை பொள்ளாச்சியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், இதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் காஸ்ட் வந்து மாறதான் செய்யும். நம்ம ஃப்ரீ சர்வீஸ்லேருந்து என்ன வருதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பேரை பார்ப்போம். மேஜராக வேரண்டி ஆகிறதே வந்து பிரேக் பேட் தான். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், ரியராக இருக்கட்டும், எப்போவுமே 250 rupees இருக்கிறதுலே ரொம்பவே கம்மி தான். இவனோட ஸ்பேர் நிறைய பைக்குக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதை வந்து இந்த கார்டில் தரேன், அது எந்தெந்த பைக்ஸுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் பேடும் 250 தான், பேக் பிரேக் பேடுமே வந்து 250 rupees தான் வருது உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் கேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு 250 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் மேஜராக வேரண்டி ஆகிற பொருள் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட், அது நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 மேலேயே நம்ம கொண்டு போகலாம். மெயின்டெனன்ஸ் கம்மியாச்சுன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3,300 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். இது நான் ஸ்டார்டிங் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், எல்லா ஆயில் சர்வீஸுக்குமே இந்த ஏர் ஃபில்டருமே வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 290 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் இப்போ வருது. இப்போ சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான். ஸோ அதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 210 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், இந்த ஸ்பார்க் ப்ளக்காக இருக்கட்டும், த்ராட்டில் பாடியாக இருக்கட்டும், ஏர் ஃபில்டர் வந்து 5,000 kilometerல மாற்றிடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கும் த்ராட்டில் பாடியும் 10,000 kilometer, எவ்ரி 10,000, 20,000, 30,000 இது எப்போவுமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் காஸ்ட்டுக்கு வருவோம். சர்வீஸ் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3,000 ஃப்ரீக்கு வரும். ஃப்ரீயில் என்னலாம் இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் செக்கப் வரும், ரெண்டாவது ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அண்ட் கன்சூமபிள் ஒரு சில பார்ட்ஸுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வரும். அதுவே பெய்டுக்கு வந்துடும். பெய்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் செக்கப்புக்கு 850 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் 150 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். செயின் லூப் பார்த்தீங்கன்னா 200 rupees, அண்ட் கன்சூமபிள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,300 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,600லேருந்து 4,000 தான் வரும். அதுக்கு மேலெல்லாம் போகிறக்கு வாய்ப்பே கிடையாது. 3,600 நான் சொன்ன இந்த ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,600 rupees வரும். நீங்கள் வேறு ஷோரூமில் வேரி ஆகுறீங்கன்னா அந்த சார்ஜஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். மேக்ஸிமம் 4,000க்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். ஃப்ரீ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெய்டு போகும்போது 3,600 நம்ம பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜில் போயிட்டு இருக்குங்க. நான் வேறு எந்த ஷோரூமும் கம்பேர் பண்ணல. ஓவரால் இந்த பைக்கோட இஎம்ஐ டீடைல்ஸ்லேருந்து ஸ்பேர் காஸ்ட் மேஜராக வேரண்டி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மைலேஜஸில் கண்டினியூ பண்ணுவோம். பவர் பார்த்தீங்களா, இங்கே மக்களோட இடையில வந்து ஒரு மித்துண்டு இல்லை, அது வந்து மனசு ஒத்துக்காது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 373cc 40 horsepower உள்ள பைக் வந்து பவர் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பட் டார்க் கம்மியாகிடுச்சு. டாப் ஸ்பீடு வந்து கொஞ்சம் டிஃபர் இருக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே யாரும் 170, 160 ஓட்ட போகிறது இல்லை. க்ரூசிங் ஸ்பீட் வந்து 120, 130 வந்து கண்டிப்பாக க்ரூஸ் பண்ணுறது தான்.
நம்ம அந்த ஸ்பீடில் தான் ஓட்டுவோமே தவிர எப்போவுமே வந்து 170லாம் ஓட்ட போகிறதில்ல. டாப் ஸ்பீடை மட்டும் வச்சே தான் ஒரு பைக்கை நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ராங் டெசிஷன் தான் சொல்லணும். ஒரு பைக்குக்குமே ஒரு கேரக்டர் இருக்குங்க. கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைக்கை சூஸ் பண்ணணும். இந்த பைக் வந்து டூரிங்க்கும் சரி லோக்கலுக்கும் சரி பக்காவாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி எனக்கு இந்த பைக் ஒன்றும் பெரிய வெயிட்டாலாம் தோணலை. ஆர்பிஎம் டிஃப்ரென்ஸ் சர்ன்னு இருதுங்க. அந்த 4000 ஆர்பிஎம் தாண்டிச்சுன்னா அப்படியே பிக்கப் தாறுமாறா இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் வரீங்களா பார்த்தீங்களா? ஓகே 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 ஃபன் லோட் எடுத்தாங்க ஃபன் மிஸ்ஸே ஆகலை. டாப் ஸ்பீடில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரிலைங்க. மைலேஜ் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கணும் அண்ட் ப்ராக்டிக்கலி நமக்கு டயர்டாகாமே இருக்கணும். ஒரு ரைட் நம்ம போகிறோம்னா பீஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னா ஓகேங்க. இப்போ செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்ஜின் பிரேக்கிங் பழகிக்கோங்க. பழகி பண்ணிங்கன்னா தெரியாது. ஏன்னா ரியர் பிரேக் மட்டும் பிடிச்சி பழகுனீங்கன்னா ரியர் பிரேக் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் தரல. நான் இன்ஜின் பிரேக்கிங்கோட பண்ணும்போது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, தேர்ட் கியர் லாஸ்ட் டைம் போடும்போது ஒரு 20 கிட்ட போச்சுங்களா. இப்போ ஒன்றும் அதிகமாக போகல. இப்போ அதிகமாக போகிற ரீசன்னா அது கொஞ்சம் ஸ்லோ போன ஏரியா. தேர்ட் கியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 கிட்ட போகுதுங்க. அண்ட் ஃபோர்த்து கியரில் பெரிய பவர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. சேம் அதே இதில் தான் போய்ட்டுருக்கு. 24லேயே தாங்க ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஃபிஃப்த்து கியர்லேயும் ஒரு 29க்குள்ளே தான் ரன் ஆகுது. 30 ஓகே. அது ஸ்லோப்பாக இருக்கனால அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏறுதுங்க, ஸ்லோப்பாக இருக்கனால ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எதோட ஸ்டாப் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். தேர்டு கியர் பொறுத்த வரைக்கும் ஒரு 36 தாங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 36 அண்ட் சிக்ஸ்த்து கியரு, சாரி தேர்டுன்னு சொல்லிட்டானா, ஃபிஃப்த்து கியருங்க அது. இது வந்து சிக்ஸ்த்து கியரு. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, கம்மி தான் ஆகுது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்லேருந்து இப்போ அப்படியே மேடாகுது. அதனால வந்து ஸ்பீடும் கொஞ்சம் குறையுது. தட்டி தாங்க ஓடுது. மென்யூவர் ஆகிறது பார்ப்போம். ஓகே, அதாவது 6 கியரும் போட்டு தட்டாமல் ஓடுதுன்னா அது ஒரு 40+ தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம 6 கியருமே போட்டாச்சு. ஒரு 33ல் ரன் ஆகுது. பட் தட்டி ஓடுது. இப்படிலாம் யாரும் ஓட்டாதீங்க, நான் முன்னாடியே சொல்கிறேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஓட்டினேன். ஆனால் 4th கியர் போட்டு 30ல் ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா 32 4th கியர் அப்படியே இழுக்குதுங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக்கில் அதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எங்கேயும் தட்ட போகிறதுலாம் இல்லை. 6th கியர் போட்டு செக் பண்ணிடுவோம். 40 வந்து தாங்காதுங்க. 40 வந்து தட்டி தான் ஓடுது. 45 ஐ திங்க் ஸோ. ஓகே, 6 கியரும் போட்டு 45ல் மென்யூவர் ஆகுதுங்க. நோ ப்ராப்ளம். ஒரு 2500 கரெக்டாக ஒரு 50ல் வச்சு நீங்கள் 6 கியரும் போட்டு ஓட்டலாம். அப்படியே இழுத்தாலும் இழுக்குது, தட்டுற மாதிரிலாம் ஃபீல் வரல. இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டரான ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை செக் பண்ணிடுவோம். ஸ்வீட்டரான ஸ்பாட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. லைட்டான வைப்ரேஷன் இருக்குது. ஒரு 90ல் வச்சு பார்ப்போம். போன டைம் என்எஸ் ஓட்டியிருந்தேன். என்எஸ் 400ங்க, 350 கிடையாது, 373 cc. 5000 ஆர்பிஎம்மில் ஓட்டிட்டு இதே ரோடு தான் மேலே ஓட்டிட்டு கீழே பார்க்குறேன் அசால்ட்டாக 120 போயிட்டுருக்குங்க. சரியான வண்டிங்க அது. ஓகேங்க, இந்த வண்டியோட ஸ்வீட்டரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். 90க்கு மேலே தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே. 90ல் ஓட்டும் போது கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5000 ஆர்பிஎம்மே டச் ஆயிடுது. ஹேண்டில் பார், ஃபுட் பெக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது. ஸ்மூத்தராக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் எனக்கு விண்ட் பிளாஸ்ட் அடிக்கிறதே ஷோல்டருக்கு மட்டும்தான் அடிக்குது. அது என்னோட ஹைட்டுக்கு. நீங்கள் ஒரு 6 ஃபீட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விண்ட் பிளாஸ்ட் அடிக்கிறதுமே அந்தளவுக்கு இருக்காது. நம்ம அடுத்த கட்டில் டேர்ன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு கரெக்டான ஒரு இடம் கிடைக்க மாட்டேது ஸ்ட்ரெச் எடுத்து பார்க்குறதுக்கு.
அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த பிரேக் பேட் வந்து 250 ருபீஸ் நான் சொன்னேன்ல, அது வந்து சிந்தட்டிக் ஒன்றும் கிடையாது, நார்மல் பிரேக் பேட் தான். ஸோ வந்து இப்போ இருக்க பைட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஐ திங்க் ஸோ இந்த வண்டியில் வந்து இப்போ சிந்தட்டிக் பேட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த 250 ருபீஸுங்கிறது நார்மல் பிரேக் பேட் தான். இன்ஜின் பிரேக்கிங்லாம் நல்லா பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் ஒன்றும் அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஊரில் ஒன்றும் 140 ஓட்டுற அளவுக்குலாம் ரோடு கிடையாது. எப்போ யார் உள்ளே வருவாங்கன்னே தெரியாது. நம்ம யூஸ்வலாக ஒரு 100க்குள்ளே ஓட்டுவோமா, 100க்குள்ளே இன்ஜின் பிரேக்கிங்லாம் பண்ணி ஓட்டுறீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் கிளச்சுமே சாஃப்ட்வேர் சீடு தாங்க, ரொம்பலாம் ஹார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, மேனேஜபிள் தான், ஈஸி டு அக்சசபிள். ஓகே, இதோட திருப்பிக்கும் நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் எடுக்கணுங்க. சினிமேட்டிக் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. டேர்னிங் ரேடியஸ் இட் குட். நீங்கள் போய் சடனாக டேர்ன் பண்ணாமல் கொஞ்சம் லென்த்தியாக போய் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பைக்கோட ஸ்வீட்டரான ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அந்த 90 தான். 90 கம்மியாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாப்புல. ஸோ 90ல் வச்சு ஓட்டிக்கோங்க. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ஸும் நல்லா இருக்குது. நான் இந்த ரிவ்யூவில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா, என்ன மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னா, அந்த வண்டியோட டயர் ப்ரெஷர் எனக்கு இப்போ செக் பண்ணுறதுக்கு எதுவும் கடை இல்லை. ஸோ டயர் ப்ரெஷர் மட்டும் நான் கரெக்டாக செக் பண்ணலைங்க. மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஹாஃப் லிட்டர் மைலேஜஸ் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதுவுமே பாருங்கள் லைவாக. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, நான் அதனால் எல்லாத்தையுமே காமிச்சிட்றேன். நீங்கள் என்னென்ன டவுட்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். சாவி இங்கே பார்த்தீங்களா, சாவி. ஸோ இதை வந்து நான் கீ செட்டில் போட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ உள்ளே இருக்கிறதையும் காமிச்சிட்றேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் பெட்ரோல் உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இது மூலியமாக பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல் ட்ரை. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இருக்காது. கரெக்டாக அந்த மோட்டர்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது ஹாஃப் லிட்டர் தாங்க, பார்த்துக்கோங்க, ஹாஃப் லிட்டர். நான் டயர் ப்ரெஷர் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைங்க, மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. புது வண்டி தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட ரன் பண்ணியிருக்கோம். நான் வந்து மைலேஜ் ஃபோக்கஸ்டாக தான் ஓட்ட போகிறேன். இந்த என்டையர் ரைடுமே வந்து மைலேஜ் ஃபோக்கஸ்டாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5000 RPMல வச்சுலாம் நிறையா வண்டி நம்ம ஓட்டிட்டோம். NS 400மே அதே இதில் தான் வச்சு ஓட்டணும். பட் இந்த டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, நம்ம மைலேஜுக்காக ஓட்டி பார்ப்போம், எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா மைலேஜ் வந்து அதிகமாக கிடச்சா நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகும். பைக்கோட ரேட்டும் கம்மி, ஸ்பேர் காஸ்ட்டும் கம்மி, மைலேஜும் அதிகமாக கிடைக்கும்போது யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பைக்கு தான் எக்ஸ்பெஷலி நான் மைலேஜுக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது, அதாவது மைலேஜ் நிறையா கிடைக்கணும்னு டெஸ்ட் பண்ண போகிற ஒரு வீடியோ வந்து இந்த பைக்கு தாங்க. ஸோ இப்போ நீங்கள் மீட்டரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குங்களா, டிஸ்டன்ஸ் டு எம்டி எதுவுமே காமிக்கல. லோ ஃபியூல் வார்னிங் மட்டும் நமக்கு இப்போ காமிக்குது. ஸோ ரைடு வந்து கண்டிப்பாக ஹைவேலையே வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேங்க. இங்கேயே கை போகுது எல்லா பைக்லேயும் ஓட்டி ஓட்டி. ஸோ இப்படி தாங்க, நார்மல் தாங்க. ஸோ நம்ம எதுவும் விட்டோமா, எதுவும் இல்லை, எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ எதுவும் மிஸ் பண்ணல. ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு சின்ன டேர்னிங் ரேடியஸை பார்ப்போம். பைக்கோட கியர் ட்ராக்டபிள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. 6 கியரும் போட்டு 50 ஓட்டலாம். அதுவே நல்ல க்ரூசிங் ஸ்பீடு, எங்கேயும் வைப்ரேஷன் தெரியக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 90ல் ஓட்டினீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக ஃபீல் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த 60 வச்சு ஓட்டுவாங்க. 60ல் வச்சு ஓட்டினா எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் நல்லா கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் தரும், ஒரு அப்ராக்சிமேட்டான எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14, ஹைவேல வந்து ஒரு 28 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நம்புகிறேன் ஒரு 14 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துருவோம். ரியல் டைமில் ஓட்டும் போது எவ்வளோ தான் காத்திருச்சாலும் அந்த வண்டி வந்து அது பாட்டு வச்சிருந்த போது போயிட்டுருக்குங்க. ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி விட்டு விட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா யாரோ சொல்ல வந்துடுவாங்கன்னு அங்கேயும் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் சேஃப்டி ஃபஸ்ட்லங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிலோமீட்டர் ரன் ஆக போகுதுங்க. அடுத்து ஒரு 8 கிலோமீட்டரில் நம்ம எகைன் வந்து பார்ப்போம், வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து அது மேட்டில் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அடைக்கிற ஒரு ஃபீல் வருதுங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றினதே ரொம்ப லோ ஃபியூலு. ஸோ நம்ம ரொம்ப ஹை மைலேஜில் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு 70க்குள்ளே தான் ஓட்டலான்னு பிளான் பண்ணேன். 60 தான் பிளான் பண்ணேன், பட் 70 போயிடுச்சு.
ஓகே, இனி வந்து இந்த 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு 60 கிலோ வச்சு ஓட்டி பார்க்குறேங்க, என்ன மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு 3000 RPM தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேங்க. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நாள் நம்பர் இருக்குங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ அப்டேட் பண்ணதை பார்த்தா தெரியும். அப்போல்லாம் வந்து இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளானே கிடையாது. எஸ்பெஷலி நான் இப்போ டேர்ன் பண்ணுறேன்ல, இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஸ்பாட் தெரியுமா? இங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப அதிகங்க. ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க. இது எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன், இதுலேயும் சொல்கிறேன். நம்ம சேஃப்டியும் முக்கியம், ஆப்போசிட்டில் வரவங்க சேஃப்டியும் முக்கியம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போகிறனால எதுவும் ஆயிர போகிறதில்ல. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து வாங்க. இந்த ரோட்லலாம் ரொம்ப ஆக்சிடென்ட், அதாவது தொப்பூர் கணவாய் இருக்குல்லங்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பாட் தான் இது. இப்போ நம்ம டேர்ன் பண்ண இடம் ரொம்ப சேஃபாக வாங்க. இப்போ வந்து அது 4-way லேன் ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லேன், இதுக்கு அடுத்து இன்னொரு லேன். இதை இப்போ தான் உடச்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ரைட் யுவர் சேஃப்டி. நம்ம சேஃப்டி முக்கியம், ஆப்போசிட்டில் வரவங்க சேஃப்டியும் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி ஓட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 9.4 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குங்க. பட் எனக்கு அந்த ரேஷ் இழுத்து விளாடுறது இருக்குல்ல, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஆஃப் பண்ணிவிட்டேன். இழுத்து விளாடுறதுக்கு சூப்பராக இருக்குது ரியலி. ஆல்மோஸ்ட் கட்டிங் 13 guys. கம்ப்ளீட்லி ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இருக்குங்க 14.6 அரௌண்டு ஓடிடுங்க. எனக்கு தெரிஞ்சு 30 தாராளமாக கிடைக்கிது. ஐ திங்க் நவ் ஐ எம் கெட்டிங் அரவுண்ட் 15.5. இதில் 1 தான் மைனஸ் பண்ணோம். அப்படி பார்த்தாலும் 31 கிடைக்குதுங்க. எஸ், கரெக்டாக 15.5 ரன் ஆகிருக்கு. இதுக்கு மேலே போட்டு தவட்ட வேண்டாங்க, வண்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சீரியஸ்லி திஸ் பைக் கிவ்ஸ் மைலேஜ் 31 guys. வேறு மாதிரி 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு 15.6 வந்து கிடச்சிருக்கு. தொடர்ந்து உங்கள் லவன் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையுமே ஒரு ஃபாலோ பண்ண வைங்க. தொடர்ந்து உங்கள் லவன் சப்போர்ட் கொடுக்க தான் நம்ம அடுத்தடுத்த பைக் மைலேஜஸ் அப்டேட் பண்ண முடியும். எப்படியாச்சும் அப்டேட் பண்ணிடுறேங்க. ஸோ இதே 26ல் கஸ்டமர் கிட்டையாச்சும் வாங்கி நான் எப்படியாச்சும் நான் பண்ணிடுறேன். தொடர்ந்து லவன் சப்போர்ட் கொடுங்க கைஸ். தட்ஸ் இட்.